எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பாத்தியா அப்படிங்கிறதான் இப்போ கம்பீர் மீதான இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸோடைய ஒரு கருத்தா இருக்கு. இந்திய கிரிக்கெட்ல சூப்பர் ஸ்டார் கல்ச்சரை ஒழிக்கிறேன் அப்படின்னு சபதத்தோட உள்ள வந்த ஹெட் கோச் கௌதம் கம்பீர் ஒட்டுமொத்தமா இந்திய கிரிக்கெட் டீமையே முடிச்சு விட்டாரு சொல்லலாம். ஏன்னா ரெட் பால் கிரிக்கெட்ல ரொம்பவே புவரான ஒரு ரெக்கார்டு தான் வச்சிருக்காங்க. இந்திய அணி அடி மேல அடி வாங்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஹோம் கிரவுண்ட்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ சமீபத்தில் இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் சீரிஸை இழந்ததுக்கு அப்புறமா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சை உண்டாக்கியிருக்கு. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கௌதம் கம்பீர் கிட்ட அவருடைய ஹெட் கோச் பொசிஷனை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கு கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹெட் கோச்சாக தொடர் வேணாம் அப்படிங்கிறது பிசிசியோட டிசிஷன் தான். பட் ஆனாலும் கூட கம்பீர் முக்கியம் கிடையாது, இந்தியன் டீம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு அடுத்ததாக தான் அவர் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இப்போ வந்து இந்தியன் டீம் தோத்ததுக்கு என் மேலே பழிய போடுறீங்க. ஆனால் இதே நான் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ண வச்சேன், ஏசியா கப் வின் பண்ண வச்சேன், இங்கிலாந்தில் இந்த யங் டீம் வச்சுக்கிட்டு டெஸ்ட் சீரிஸில் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து ட்ரா பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இந்தியன் டீம் ஒயிட் பால் கிரிக்கெட்டில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரெட் பாலில் தான் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ரெட் பாலுக்கான இந்த கோச்சிங் பற்றி கேள்வி கேட்டால் அவர் நான் ஒயிட் பாலில் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களாங்கிற மாதிரி ஒரு முட்டு கொடுத்துருக்காரு. இந்தியன் டீமில் ஒரு காலகட்டத்தில் தோனி ஆல் ஃபார்மேட் கேப்டனாக இருந்தார். அதுக்கப்புறமா வந்த விராட் கோலியும் கூட ஆல் ஃபார்மேட் கேப்டனாக தான் இருந்தார். ஆனால் விராட் கோலியை கேப்டன்சின்னு தூக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க, டெஸ்ட்டில் விராட் கோலி சூப்பரான கேப்டன்சி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். பட் ஆனாலும் கூட ஆல் ஃபார்மேட் கேப்டன் ரோஹித் சர்மா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ல இருந்து வாலண்டியராக கேப்டன்சியை ரிசைன் பண்ண வச்சாங்க விராட் கோலியை. பட் அதுக்கடுத்து என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கே தெரியும். ரோஹித் சர்மா தொடர்ந்து ஆல் ஃபார்மேட் கேப்டனாக இல்லை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சுப்மன் கில் ஓடிஐ அண்ட் டெஸ்ட்டுக்கும், சூரியகுமார் யாதவ் T20க்கும் கேப்டனாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏன் நம்ம ஹெட் கோச் பொசிஷன்லையும் ரெட் பால் கிரிக்கெட் மட்டும் இன்னொரு புது கோச் கொடுக்கக்கூடாது? அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா VVS லக்ஷ்மன் மாதிரி நல்ல பிளேயர்ஸ் வந்து கோச்சிங்க்கு வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இதை பிசிசிஐ சிந்திக்கணுமா, இல்லை கௌதம் கம்பீரே தொடர்ந்து ஆல் ஃபார்மேட்க்கும் ஹெட் கோச்சாக இருக்கலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.